एक और बार उन वचनों के ओर आपका ध्यान को मैं आकर्षित करने के लिए चाहता हूं जिसके ऊपर मैं बीते 2 हफ्ता के छोड़ के पहले 5 हफ्ता आपके बीच में प्रचार किया था. கடந்த 2 வாரங்களை விட்டுவிட்டு அதற்கு முன்பு 5 வாரங்கள் நான் பிரசங்கித்து வந்த அந்த வசனங்களையே நான் இன்றைக்கும் திரும்ப உங்கள் மத்தியிலே முன்னேறி சொல்ல விரும்புகிறேன். मैं विश्वास करता हूं आप याद करते होंगे उन वचनों को जिसको मैंने आपके सामने पेश किया था. நான் இப்படியாக நம்புகிறேன். நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கித்த அந்த வசனங்களை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று. बीते 2 हफ्ता दूसरी बातों को सुनने के चलते मैं अपनी बातों में से एक बात को याद करके आगे के प्रचार में आपको ले जाने के लिए चाहता हूं. கடந்த 2 வாரங்கள் வேறு மற்ற பிரசங்கங்களை நீங்கள் கேட்டதினாலே நான் என்னுடைய முன்னே அந்த கொடுத்த செய்தியிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி விட்டு முன்னேறுகிறேன். पहला यूहन्ना दूसरा अध्याय 15 पद से लेकर 17 पद तक हम लोग अध्ययन कर रहे थे. நாம் 1 யோவான் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை தியானித்து வந்திருந்தோம். मैं फिर कहने के लिए चाहता हूं पहला यूहन्ना उसका दूसरा अध्याय उसका 15 पद से लेकर 17 पद तक. நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வசனங்கள் मैं आपके लिए पढ़ रहा हूं. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். तुम न तो संसार से और न संसार में की वस्तुओं से प्रेम रखो. यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. क्योंकि जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड अब वो पिता की ओर से नहीं परंतु संसार ही की ओर से है. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். और संसार और उसकी अभिलाषाएं दोनों मिटते जाते हैं पर जो परमेश्वर की इच्छा पर चलता है वो सर्वदा बने रहेगा. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். मैंने आपके सामने इस बात को रखने के लिए कोशिश किया बीते दिनों में. கடந்த நாட்களிலே நாங்கள் உங்கள் மத்தியிலே இந்த காரியத்தை கொண்டு வர முயற்சி எடுத்தேன். परमेश्वर ने हमें अनुग्रह दिया ताकि हम गॉडलीनेस और वर्ल्डलीनेस परमेश्वर के योग्य बातें और संसार की योग्य बातों को परख करके परमेश्वर की बातों को अपनाएं. தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எதற்காக? காட்லினஸ் வேர்ட்லினஸ், தேவனுக்கு அடுத்த காரியங்கள் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை கண்டு நாம் உணர்ந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்காக. ध्यान से सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள். जैसा मैंने कहा था हंस जो चिड़िया है पानी और दूध को मिला के रखने से वो दूध को पी के पानी को अलग करने की ताकत रखती है, वैसे ही हमें पवित्र आत्मा दिया गया है, अनुग्रह दिया गया है जिससे जितना भी संसार की बातें परमेश्वर की बातों के साथ पवित्र बातों के साथ मिले जुले रहें, उसको हम आराम से पहचान सकें. ஒரு பறவை வந்து உண்டு, அந்த அன்னப்பறவை. அன்னப்பறவை பாலில் தண்ணீர் கலந்திருக்கும் பொழுது அது பாலை மாத்திரம் அழகாய் தெளிவாய் அது குடித்து விடுமோ, அதே போல உலகத்துக்கு அடுத்த காரியம் தேவனத்துக்கு அடுத்த காரியம் ரெண்டும் கலந்திருக்கிற வேளையிலே நாம் எப்படியாக அந்த பறவையை போல இருந்து தேவனுக்கு அடுத்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். उसी के लिए आत्मा का अभिषेक, उसी के लिए अनुग्रह हमें दिया गया है. அதற்காகத்தான் ஆவியின் அபிஷேகமும் அதற்காகவே கிருபையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम संसार की बातों को हटाने के लिए हमारे अंदर जो ताकत है, अभिषेक है, इसको इस्तेमाल करना हमारे कर्तव्य है. உலகத்தில் உள்ள காரியங்கள் நமக்குள்ள இருக்கும்போது அதை நீக்கி விடுவதற்கு, அதை துரத்தி விடுவதற்கு நமக்குள்ள இருக்கிற சொந்த பலனோ சக்தியோ போதாது. मैंने कुछ चिड़ियों के बारे में थोड़ा सा जानकारी प्राप्त की. நான் சில பறவைகளை குறித்து சில காரியங்களை அறிந்து கொள்ள முயற்சி எடுத்தேன். या कुछ
छोटे जानवरों के बारे में जानने के लिए कोशिश किया அல்லது சில சில மிருகங்கள் சிறிய மிருகங்களை குறித்து அறிய முயற்சி எடுத்தேன் उनको पहचान करने के लिए आराम से एक ही बात को वे अशुद्ध चीजों को खाते नहीं है अशुद्ध जगहों में रहते नहीं है அவர்களை குறித்து நான் இப்படி அறிய முயற்சி எடுத்த பொழுது அந்த பறவைகளோ அந்த மிருகங்களோ அசுத்தமான இடத்தை அவர்கள் இருப்பதும் இல்லை அசுத்தமான காரியங்களை அவர்கள் எடுத்து உட்கொள்வதும் இல்லை मैं उसके स्टडी के पीछे नहीं चलने के लिए चाहता हूं அதனுடைய ஸ்டடியை குறித்து ஆழமா நான் போக விரும்பவில்லை आपको मालूम है नूह के जहाज में सारे प्रकार की अशुद्ध और शुद्ध प्राणी और पक्षियां पाई जाती थी நீங்கள் அறிந்திருக்கிறபடி நோவாவின் பேழைக்குள்ளே சுத்தமான பிராணிகளும் பறவைகளும் அதோடு கூட அசுத்தமான அந்த பறவைகளும் பிராணிகளும் காணப்பட்டன कैसा मालूम था नूह को ये अशुद्ध है ये शुद्ध है நோவாவுக்கு எப்படி அழகாய் தெரிய வந்திருக்கும் இது சுத்தமானவைகள் இவைகள் அசுத்தமானவைகள் என்று சொல்லி इसी बात को ही मैं दुधी में और हमारे थैंक्स गिविंग मीटिंग में प्रचार करने पर हूं ஆனா இந்த காரியத்தை குறித்து தான் நான் துதியிலே நம்முடைய தேங்க்ஸ் கிவிங் கூட்டத்திலே நான் பிரசங்கிக்க போகிறேன் लेकिन मैं आपको ये बतलाने के लिए चाहता हूं ஆனா உங்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன் ये शुद्ध जानवर को हम भी पहचानते हैं இந்த சுத்தமான மிருகங்களை நாமும் அறிந்திருக்கிறோம் अशुद्ध जानवरों को भी हम पहचान लेते हैं அசுத்தமான அந்த மிருகங்களை நாமும் அறிந்து வைத்திருக்கிறோம் मैं एक ही बात को यहां कह के मैं आगे बढ़ रहा हूं ஒரே ஒரு காரியத்தை இங்க சொல்லி நான் முன்னேறி பிரசங்கிக்கிறேன் नूह के जहाज में कौवा भी पाया जाता था कबूतर भी पाया जाता था நோவாவின் பேழைக்குள்ளே காகங்களும் காணப்பட்டன புறாக்களும் காணப்பட்டன जब बरसात खत्म हो गया तो नूह जानना चाहता था कि पानी कितना है மழை நின்று போனபோது அல்லது ஓய்ந்து போனபோது நோவா அறிய விரும்பினான் தண்ணீர் மட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது बाइबल बतलाती है कि कौवा को जब उसने छोड़ा कबूतर को जब छोड़ा दोनों जगह नहीं मिलने के चलते लौट आए வேதம் சொல்லுகிறது அவன் காகத்தை அனுப்பிவிட்டான் புறாவை அனுப்பிவிட்டான் ரெண்டுமே போய் தங்க அல்லது கால் வைக்க இடம் இல்லாதபடியினாலே திரும்பி வந்தன लेकिन थोड़ा आगे बढ़ के देखते हैं ஆனால் கொஞ்சம் முன்னேறி வாசித்து பார்த்தால் कौवा आते जाते रहा காகங்கள் வந்து போயிருந்தன लेकिन कौवा जाने के बाद पैर रखने के लिए जगह नहीं होने के चलते उसके पास लौट आया காகம் வெளியில போன பொழுது கால் வைக்க இடம் இல்லாமல் இருப்பதனாலே நோவாவிடத்துல திரும்பி வந்தது ये कैसा है दोनों पक्षी एक ही जगह में जा रही है இது எப்படி ஐயா ரெண்டு பறவை இனமும் ஒரே இடத்துக்கு தான் போகின்றன कौवा जाते आते रहा காகமோ போய் வந்து போய் கொண்டிருந்தது और कबूतर जो है पैर रखने के जगह नहीं मिलने की वजह से वो लौट आई है ஆனால் இந்த புறாவோ கால் வைக்க இடம் இல்லாமல் இருந்ததனால திரும்பி வந்து விட்டது कारण मैं बतलाना चाहता हूँ காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் आप भी जानते होंगे நீங்களும் அறிந்திருக்கலாம் कौवा जाके वहां पर मरा हुआ लाश जो तैर रहा था पानी में उसमें बैठ के उसको भी तोड़ा काके नूह के पास लौट आया था இந்த காகம் இருக்கிறதே அந்த தண்ணீரிலே இறந்து போன மிருகங்கள் மிதந்து கொண்டிருந்தன அதனுடைய மாமிசத்தை அதனுடைய இறைச்சி இந்த காகம் சாப்பிட்டு விட்டு நோவாவிடத்துல திரும்பி வந்தது लेकिन कबूतर ऐसे जगह में पैर भी नहीं धरा सकता है ஆனால் புறாவோ அப்படிப்பட்ட இடத்திலே கால் கூட வைக்காது कौवा थोड़ा दूर तक उड़ सकता है காகம் கொஞ்சம் தூரம் வரை தான் பறந்து போக முடியும் लेकिन कबूतर बहुत देर तक उड़ सकता है ஆனால் இந்த புறாவோ अनेक நேரம் வரை பறந்து கொண்டே இருக்கும் नजदीक में मैंने पढ़ा था पत्रिका में சமீபத்திலே நான் பத்திரிகையில ஒன்றை வாசித்தேன் ये कबूतर 4 दिन अर्थात 24 घंटा लगातार उड़ते रहा ஒரு புறாவானது 4 நாட்கள் அப்படியே பறந்து கொண்டே போனது दिन रात இரவு பகலாய் பறந்து கொண்டிருந்தது इतना ताकत कबूतर के अंदर है அவ்வளவு வலிமை அந்த புறாவுக்குள்ளே உண்டு लेकिन कौवा का हम ऐसा नहीं देखते हैं ஆனா காகமே அப்படி பார்க்கிறது இல்லை நாம் कौवा जाके अशुद्ध वस्तुओं के ऊपर बैठ सकता है खा सकता है காகம் போய் அசுத்தமான காரியத்திலே உட்காரும் சாப்பிடவும் செய்யும் लेकिन कबूतर ऐसा नहीं कर सकता ஆனால் இந்த புறா அப்படி செய்ய முடியாது प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக उसी प्रकार हम प्रभु में रह के वहां बाहर जाने का गुण को भी रखे होंगे நாமும் கூட ஆண்டவருக்குள்ளே இருந்து விட்டு
வெளியிலே போய் இப்படி அசிங்கமான காரியத்தை செய்யக்கூடிய அந்த கெட்ட குணத்தையும் வைத்திருக்கலாம். इसी से आपको मालूम हो जाएगा कौवा कौन है, कबूतर कौन है. இதனாலே உங்களுக்கு நன்றாய் தெரிந்தவரும் உங்களை குறித்து நான் காகமா இருக்கிறேனா அல்லது அந்த புறாவை போல இருக்கிறேனா. अगर कुछ दाना को फेंकिएगा சில தானியங்களை இப்படி வீசி பாருங்கள் வெளியில, और कबूतर भी आके खाएगा, कौवा भी आके खाएगा, புறாவும் வந்து சாப்பிடும், காகமும் வந்து சாப்பிடும். लेकिन जाने के समय पता चल जाएगा कौन अशुद्ध है कौन शुद्ध है. ஆனால் போம்போதா ரெண்டுல தெரிஞ்சிரும் எது சுத்த பறவை எது அசுத்த பறவை. इसलिए प्रभु ने जब विधि व्यवस्था को इस्राएलियों को दिया था, ஆகையால தேவனாய கர்த்தர் அந்த நியாய பிரமாணங்களை எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தபோது कौवा को खाने के लिए मना कर दिया, காகத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சொன்னார். कौवे को बलि चढ़ाने के लिए मना कर दिया, காகத்தை கொண்டு வந்து என்னுடைய பலியிலே நீங்கள் செலுத்தக்கூடாது என்று சொன்னார். कबूतर को खाने के लिए या बलि चढ़ाने के लिए मना नहीं किया. ஆனால் புறாவையோ நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம், அதை என்னிடத்திலே பலியாக செலுத்தவும் செய்யலாம். इसी बात से आपको मालूम होना चाहिए இந்த காரியத்தினால நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், परमेश्वर का विचार क्या है. தேவனுடைய எண்ணம் என்ன. प्रभु आपसे बातचीत करने पाए. தேவன் உங்களோடு பேசுவாராக. अभी बगल वाला का हाथ पकड़ के पूछिए आप कौवा है या कबूतर है. இப்பொழுது பக்கத்தில் உள்ளவங்கள் கரங்களை பிடித்து கேளுங்கள், நீங்கள் புறாவா அல்லது காகமா. यहाँ कोई कह रहा आधा कौवे आधा कबूतर है, சிலர் சொல்லுகிறார்கள் பாதி புறா பாதி காக்கை. लेकिन मैं यीशु मसीह का ஆனா நான் இயேசுவுக்கு சேர்ந்தவன். क्योंकि मेरा यीशु ने कहा இயேசு கிறிஸ்து சொன்னாரே, जैसा मैं पवित्र हूं वैसा तुम भी पवित्र बनो. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். बीते दिनों में मैंने इस बात को प्रकट करने के लिए दिखाने के लिए कोशिश किया. கடந்த நாட்களில் இந்த காரியத்தை நான் விளங்க வைக்க முயற்சி எடுத்தேன். संसार की बातों को पहचान कैसा करना है और उससे परे कैसा रहना है. இந்த உலக காரியங்களை அறிந்து கொள்வது எப்படி, அதிலிருந்து விலகி இருப்பது எப்படி. शायद मैं आज इस सीरीज को खत्म कर रहा हूं, ஒருவேளை இன்றைக்கு நான் அந்த சீரிஸை முடிக்க போகிறேன். लेकिन 3 बातों को यहाँ यूहन्ना लिखता है, उसको थोड़ा समझने के लिए कोशिश करें. ஆனால் 3 விஷயங்களை யோவான் எழுதுகிறானே, அதை புரிய முயற்சி எடுப்போம். 3 बातें जो संसार की है, உலகத்துக்கு அடுத்த 3 காரியங்கள். उसके बारे में यूहन्ना कहता ये पिता के तरफ से नहीं है. அதை குறித்து யோவான் சொல்லும்போது சொல்கிறான், இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. वो 16वां पद में हम देखते हैं. அதை நாம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். पहला यूहन्ना 2 अध्याय का 16वां पद में पूरे तौर से साफ तौर से ये लिखा है. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல மிக தெளிவாய் எழுதி இருக்கிறது. 3 बातों को मैं थोड़ा सा आपको याद दिलाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு அந்த 3 விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். शरीर की अभिलाषा, மாம்சத்தின் இச்சை, आंखों की अभिलाषा கண்களின் இச்சை, और जीविका का घमंड, ஜீவனத்தின் பெருமை, ये संसार के ओर से हैं. இவைகள் உலகத்தின் உண்டானவைகள். मेरे पीछे पीछे एक बार सब कोई बोलिएगा, எனக்கு பின்னால எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். शरीर की अभिलाषा, शरीर की अभिलाषा, आंखों की अभिलाषा, आंखों की अभिलाषा, जीविका का घमंड. जीविका का घमंड. मैं पीछे से इसको थोड़ा समझाने के लिए कोशिश करूंगा ताकि आपको अच्छे समझ में आ जाए. நான் பின்னால இருந்து இதனுடைய வரிசையை நான் புரிய வைக்க விரும்புவேன், உங்களுக்கு நன்றாய் புரிய வரும். वहां पर लिखा है जीविका का घमंड. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஜீவனத்தின் பெருமை. ये कैसा, ये जीविका का घमंड हमारे अंदर चले आता है. இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி நமக்குள்ள வருகிறது? क्या कान लगा के सुनिएगा, நல்ல செவிகளை திறந்து கேளுங்கள். ये परमेश्वर की तरफ से नहीं है. இது தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. ये जीविका का घमंड कैसा चले आता है, இது ஜீவனத்தின் பெருமை எப்படி வருகிறது? जीवन का घमंड कैसे चले आता, मैं आपको कई उदाहरण को दे सकता हूं. ஜீவனத்தின் பெருமை எப்படி வருகிறது என்று சொல்லி अनेक உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். लेकिन हम कभी कभी उसमें मूर्ख बनते हैं, उसको बाइबल बतलाती है. ஆனால் நாம சில நேரங்களிலே நாம் அதிலே முழுவதுமாய் பைத்தியமாகி விடுகிறோம், முட்டாளாகி விடுகிறோம், புத்தியினராய் மாறி விடுகிறோம். அவைகளை நான் சொல்லுவேன். अब मैं आपको दिखाऊंगा. நான் சொல்லுவேன் உங்களுக்கு. मान लीजिए मेरे अंदर घमंड कैसा चले आएगा, मैं बोलूंगा. சரி, நான் சொல்லுவேன் இப்பொழுது. எனக்குள்ளே எப்படி அந்த பெருமை வந்திருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை, அதை நான் இப்பொழுது விளக்க போகிறேன். जब मैं बाबू सर के देख रहा हूं, நான் எப்பொழுது பாபு சாரை பார்க்கிறேனோ, उनसे मैं अच्छा हूं, அவரை காட்டிலும் நான் நல்லா இருக்கிறேன்.
कलर शर्ट पहना है, கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்கிறாரு. अभी स्कूल यूनिफॉर्म जैसा नीचे ब्लैक ऊपर ब्लू, ये कौन அது सा? ஸ்கூல் யூனிஃபார்ம் போல கீழே பிளாக் போட்டிருக்காரு, மேல ப்ளூ போட்டு வந்திருக்கிறாரு. मैं चर्च में आया हूँ, मैं पास्टर का काम करता हूँ, इसलिए सफेद सफेद बंदा, मैं इनसे अच्छा, ये ट्रांसलेटर है और इनको ये पता नहीं है सफेद सफेद पहन के आना चाहिए था, लेकिन क्यों नहीं पहनता है? இவர் டிரான்ஸ்லேட்டரா இருக்காது, இவருக்கு தெரியாதா என்னை போல இந்த வெள்ளையும் சொல்லையுமா வரணும்னு சொல்லிட்டு ஏன் இவர் இப்படி வந்திருக்கிறாரு? मैं इनको नीचे देखने शुरू करता हूँ, நான் இப்பொழுது இவரை கீழா பார்க்க முயற்சி எடுக்கிறேன். इनको मैं देख रहा हूँ, वो कोई कहेगा मैं लंबा हूँ, गोरा हूँ, मैं अंग्रेजी जैसा हूँ, मैं क्या करूँ, मैं तमिल वाला हूँ. சிலர் சொல்லுவாங்க நான் நல்ல வெள்ளைக்காரனா, நான் எல்லாம் வெள்ளையா இருக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன், நான் தமிழ்காரன். I am so tall and உயரமா இருக்கிறேன், बहुत लंबा और चौड़ा, मैं ऐसा हूँ. जब मैं हंसता हूँ मेरा डिम्पल हो जाता है. நான் சிரிக்கும் பொழுது நல்ல கண்ணத்துல பல்லெல்லாம் விழுந்துரும். लोग कहते हैं डिम्पल होने से ज्यादा पैसा भरा रहेगा. ஜனங்கள் சொல்லுவாங்க சிரிக்கும் போது இந்த கண்ணெல்லாம் சுருங்கி உள்ள பல்ல முடிச்சுனா ரொம்ப பணம் படைச்சவன். लेकिन ये आदमी जब हंसता है हमारा उल्टी आ रहा है. ஆனா இவன் சிரிக்கும் போது உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. जब हम एक दूसरे के साथ तुलना करने लगते हैं, ஒருவரை ஒருவர் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற வேளையில हमारे अंदर अपने आप घमंड चले जाता है. நமக்குள்ளே தானாகவே இந்த பெருமை வந்து விடுகிறது. मैं एक बार रेणुकूट गया था. ஒரு முறை நான் ரேணுகோட்டுக்கு போயிருந்தேன். वो आदमी अभी मर गया है, अच्छा सा अकाडिन बजाने वाला था. அந்த மனுஷன் இப்பொழுது இல்ல, அவர் இறந்து போயிட்டார். நல்ல அக்கார்டிங் ப்ளே பண்ணுகிறவர். वो वहां के रेणुकूट के अस्पताल में काम कर रहे थे. அவர் ரேணுகோட்ல இருக்கிற ஆஸ்பத்திரியில வேலை செய்து வந்தார். और हमसे बहुत अच्छा प्यार करते थे. என்னிடத்துல ரொம்ப ஸ்நேகம் பாசம் வச்சிருக்கிறவர். उन्होंने रात का भोजन के लिए मुझे बुलाया. இரவு போஜனத்துக்காக என்னை அழைப்பித்தார். उनको 2 बच्चे थे, 2 பிள்ளைகள் அவருக்கு, एक लड़की एक लड़का. ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளை. जब मैं खाने के लिए गया, दोनों बच्चे दौड़ के आए, कौन हमारे घर में खाने के लिए आ रहा है. நான் அவங்க வீட்டுக்கு போனபோது 2 பிள்ளைகள் வெளியே வந்தாங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்க யாருன்னு பாக்குறதுக்கு. लड़की मुश्किल से 4 साल की होगी. அந்த பெண் பிள்ளை பார்த்தா கூடி குறைச்ச 4 வயது இருக்கும். 4 साल की होगी. 4 வயது அதிகபட்சம் இருக்கலாம். बहुत सुंदर थी, அழகா இருந்தா, गोरी थी, நல்ல வெள்ளை நிறத்துல मेरा இருந்தா. आदत है किसी बच्चे का मैं देखता हूँ थोड़ा सा, मैं चूंकि बहुत सुंदर है कहता हूँ. நான் என்னுடைய வழக்கம் என்ன சொன்னா, யாராவது சின்ன பிள்ளைகளை பார்த்தேன்னு சொன்னா அந்த சின்ன பிள்ளைகளை கண்ணை தொட்டு ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லுவேன். जवानों को मैं छूता नहीं, लेकिन வாலிபர்களே எல்லாம் சின்ன பிள்ளைங்களை நான் பார்க்கும் பொழுது நான் அவங்களை இப்படி தொட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது வழக்கம். मैंने उसका गाल छू के कहा बहुत इतना ही बोला. நான் அவ்வளவுதான் அந்த கண்ணத்துல அப்படி தொட்டு बहुत ரொம்ப அவ்வளவுதான் சொல்ல வர்றேன். छोटी लड़की बोली छो मत, मैं काली हो जाऊंगी, तुम्हारा कालापन. உடனே சொன்னா, என்ன தொடாத, உன் மாதிரி நானும் கருப்பா மாறிடுவேன். बेचारी जब शादी की तो मैं उसको फिर देखा, वो शर्म से सिर जाए. अंकल आपको देख के ही मुझे शर्म लगता है, क्योंकि 4 साल के मैं कहा था मुझे छुओ मत, मैं काली हो जाऊंगी. திருமணமான போது என்னை பார்க்கும்போதே ரொம்ப வெக்கப்பட்டா, ஃபீல் பண்ணா, அங்கிள் உங்ககிட்ட நான் 4 வயது இருக்கும்போது அப்படிலாம் நடந்துகிட்ட பேசணும் இல்லையான்னு சொல்லி அவ ரொம்ப வெக்கப்பட்டா. लेकिन बेचारी एक बीमारी में मर गई. ஆனால் அவளும் கூட ஒரு வியாதியில வந்து அவளும் மரித்து போனாள். लेकिन मेरा कहने का मतलब यही है, ஆனா நான் சொல்றதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? अपना रंग, நம்முடைய நிறம், கலர், अपना रूप, நம்முடைய வடிவம், உயரம், अपने पैसा का ताकत, பண பலன், अपना घर, வீடு வசதி, अपना गाड़ी, அல்லது வண்டி வச்சிருக்கிற காரியம், कुछ भी बातों को जब हम दूसरों के साथ तुलना करने लगते हैं, எதை வச்சும் பிறரோடு உள்ள காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சாலே, जो उन बातों में कम है, அவர்கள் அந்த காரியத்திலிருந்து குறைவாய் இருக்கிறார்கள். हमारे अंदर घमंड अपने आप चले आता है, जो शैतान का मसाला है. சாத்தானுடைய சரக்கு அது. அந்த சரக்கு பெருமை நமக்குள்ள தானாலே வந்துரும். भूलिए मत, மறந்து போகாதீர்கள், भूलिए मत. மறக்க வேண்டாம். कुछ लोग ऐसे ही हैं. சிலர் அப்படி இருப்பாங்க. எப்படி? अगर मैं बाबू साहब के साथ हमारा नापी करूंगा तो मैं कहूंगा मैं ठीक हूं, मैं बहुत अच्छा हूं करके कहूंगा. பாபு சாரோடு கூட நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் சரி, இப்போ வந்தாச்சு, எப்படி நான் நல்லா இருக்கேன் அவரை விட எல்லா காரியத்திலும் சொல்லி. लेकिन कुछ लोग ऐसे हैं जिसको पौलुस कहता है. ஆனா சிலர் எப்படி இருக்கிறாங்க? பவுல் அவர்களை குறித்து என்ன சொல்றாரு பார்க்கலாமா? दूसरा कोरिन्थियन 10वां अध्याय, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம், दूसरा कोरिन्थियन 10वां अध्याय का 12वां पद को पढ़िएगा. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள்.
मैं पढ़ रहा हूं நான் வாசிக்கிறேன் दूसरा कुरिन्थियों 10 अध्याय का 12 पद। 2 கொரிந்தியர் 10:12 क्योंकि हमें ये हियाव नहीं है कि हम अपने आप को उनमें से ऐसा कितनों के साथ गिने या उनसे अपने को मिलाएं जो अपनी प्रशंसा करते हैं, अपनी प्रशंसा करते हैं। कारण क्या है? और अपने आप को आपस में नाप तौल कर एक दूसरे से मिलान करने के मूर्ख ठहरते हैं। ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. अंग्रेजी में थोड़ा इसको देखिएगा ஆங்கில வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். और उसको डिस्प्ले करेंगे। शायद हमारे डिस्प्ले में कौन सा वर्जन आता पता नहीं है, लेकिन हम उसको डिस्प्ले को देखेंगे, इंग्लिश में देखेंगे। இப்போ டிஸ்ப்ளேல இந்த ஆங்கில வசனம் வரும் பொழுது அது எந்த மொழிபெயர்ப்புன்னு தெரியல, நம்ம அதை பார்க்கலாம். यहाँ के लोगों के क्या शिकायत है? இங்க இருக்கிற ஜனங்களுடைய குறை சொல்ற காரியம் என்ன? पहले अपने स्तर से पढ़ाई में हो या सुंदरता में हो या पौरुष में हो या धन दौलत में हो, जब नापने लगते हैं हम घमंडी होते हैं। முதலாவது நம்முடைய படிப்பை வைத்தோ நம்முடைய நிறம் கலர் வைத்தோ உயரத்தை வைத்தோ நம்முடைய கலர் எதை வைத்தோ பார்க்கும் பொழுது நாம் நமக்குள்ள பெருமை அடைந்து விடுகிறோம். या बुद्धि को रखे, அல்லது நமக்கு இருக்கிற ஞானம் அறிவு पढ़ाई को रखे, படித்த காரியங்கள் हम हमसे जिन्हें जो नीचे हैं उनसे हम नाप लेते हैं, तो हम अरे अंदर घमंड चले जाता है। நம்மை காட்டிலும் இதிலே குறைவா இருக்கிறவங்களை வைத்து நம்ம ஒப்பிட்டு பார்த்து நமக்குள்ளே பெருமையை வரவழைத்து விடுகிறோம். लेकिन ये दूसरा झुंड है। இப்பொழுது இங்கே இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. ये झुंड की हालत क्या है? இந்த கூட்டத்தினுடைய நிலைமை என்ன? मैं अंग्रेजी में पढ़ रहा हूं। நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். For we dare not make ourselves of the number or compare ourselves with some that commend themselves, but they measuring themselves by themselves and comparing themselves among themselves are not wise. थोड़ा सा सफाई से लिख दिया, थोड़ा मुलायम से लिख दिया, लेकिन हिंदी में लिखा मूर्ख बनते हैं। கொஞ்சம் கடைசியில பாருங்க, நாட் வைஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி எடுத்து கொஞ்சம் ஸ்மிருதுவா போட்டு எழுதி இருக்கிற வார்த்தையை, ஆனா இந்தியிலயோ நீங்கள் தமிழ்லயோ பார்த்துக்க சொன்னா இந்தியிலே மூர்க் முட்டாள் என்று இருக்கிறது, தமிழ்ல பாருங்கள் புத்திமான்கள் அல்ல என்று இருக்கிறது. अपने आप को नापते हैं, தன்னை தானே அளந்து கொள்கிறார்கள். अपने आप से ही अपने को नाप लेते हैं। தன்னை வச்சு தாங்களே அளந்து கொள்கிறார்கள். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்களே, नापी करने के समय அளக்கும் போது ऐसा नापी कीजिएगा, அப்படி அளப்பீங்கன்னு சொன்னா आपका बोर्ड लगा हुआ फूल, உங்கள் மேல ஒரு போர்டு போட்டு வச்சிருக்கீங்க முட்டாள் என்று சொல்லி डिग्री अपने आप मिल जाएगा। டிகிரி உங்களுக்கு தானாகவே வந்துடுச்சுங்க. याद रखिएगा, நல்ல மனதில் வையுங்கள். the first thing is wrong and second thing is making you a fool. Second thing is also wrong. முதலாவது உள்ளது தப்பு, இரண்டாவது உள்ளது அது ஒரு முட்டாளாக்குகிறது உங்களை, இரண்டாவது உள்ளதும் அது தவறே. तो आप तुरंत हमसे पूछेंगे, உடனே நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், बड़े भैया बड़े अंकल हम लोगों को बतलाइए, फिर कैसा नापेंगे? नापी तोले करेंगे नहीं, फिर आगे नहीं तो बढ़ सकते हैं ना। பெரியண்ணன் அங்கிள் சொல்லுங்க, இப்படி நாங்கள் அளக்காம இருந்தோம் சொன்னா நாங்க எப்படி முன்னேறி செல்ல முடியும்? अगर हम दूसरे से कंपेयर नहीं करेंगे हम कैसा उन्नति करेंगे? ஒருவருக்கு ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கலன்னு சொன்னா நாங்க எப்படி முன்னேறி செல்ல முடியும்? हमारा ब्रिंग फोर्थ भैया जब एलकेजी में पढ़ता था, நம்முடைய பிரிங் போர்ஸ் அண்ணே அவருங்க எல்கேஜில படிச்சிட்டு இருந்தபோது स्पोर्ट्स डे आया। ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சு. जब स्पोर्ट्स डे आया, ஸ்போர்ட்ஸ் டே வந்த உடனே मैं उस स्पोर्ट्स डे में मैं नहीं रहा, அந்த ஸ்போர்ட்ஸ் டேல நான் இல்ல. मैं शाम को ही लौट आया அன்றைக்கு சாயந்தரம் தான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். और मैं घर में घुसते ही நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே बाबू अर्थात ब्रिंग फोर्थ सामने आए பாபு அதாவது பிரிங் ஃபோர்த் நேரா முன்னால வந்தான். और मैंने उसे हाथ मिला के कहा, நான் கையை கூப்பிட்டு அப்படி கையை குலுக்கி சொன்னேன், बेटा आज तो स्पोर्ट्स डे रहा ना, இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சு இல்லையா மகனே, तुम जीता है? நீ வெற்றி பெற்றா இல்லையா? उसने कहा हाँ पापा जीते हैं। அவன் சொன்னா ஆமாப்பா நான் வெற்றி கொண்டுட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன். दौड़ में जीता है,
ஓட்டத்துல வெற்றிட்டியா, வெற்றி அடைஞ்சியா? उसने कहा मैं सबको भगा के भाग रहा था। அவன் சொன்னான் எல்லாரையும் நான் விரட்டி அடிச்சு பின்னால ஓடிட்டு वो இருந்தேன். एलकेजी में पढ़ रहा था। அவன் படிச்சிட்டு இருந்தது எல்கேஜி. मैंने पूछा क्या किया बाबा? நான் கேட்டேன் என்னடா செஞ்ச நீ? क्या हुआ है? நடந்தது என்ன சொல்லு? पापा सब लोग मेरे सामने थे, सबको भगा के मैं भाग रहा था, हका के भाग रहा था। அவன் சொன்னான் அப்பா எல்லாரும் எனக்கு முன்னால ஓடிட்டு தான், அவங்கள விரட்டி அடிச்சு நான் பின்னால ஓடிட்டு வந்தேன். कुछ लोग अपने आप को नाप लेते हैं और शबाश शबाश कहते हैं। சிலர் தங்களை தாங்களே ஒப்பிட்டு அளந்து கொள்கிறார்கள், சபாஷ் சபாஷ் என்று சொல்லுகிறார்கள். जब मैं ब्रिंग फोर्थ भैया की बातों को कहा, आपने सब कोई हंस रहे थे, நீங்கள் பிரிங் ஃபோர்ஸ் அவருடைய இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எல்லாரும் சிரிச்சிட்டு தான் இருந்தீங்க. क्योंकि आप मन में ठान लिया एकदम मूर्ख लड़का है। ஏனென்றால் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க ஒரு முட்டாளான பையனா இருப்பான் போல தெரிஞ்சு சொல்லி. Many times we do that. कई बार हम भी तो करते हैं. हमारे अंदर इसी के चलते भी हम हार जाते हैं। நம்ம இது நிமித்தமாக தோல்வி அடைகிறோம். लेकिन जैसा मैंने कहा था, ஆனா நான் சொன்னது போலவே कैसा हमें अपने को नापना है, நாம் எப்படி நம்மை அளக்க வேண்டும். थोड़ा 2 वचन को मेरे साथ खोलिएगा। கொஞ்சம் 2 வசனங்களை என்னோடு கூட தருவங்களே. रोमियो 8वां अध्याय, ரோமர் 8வது அதிகாரம். हमारा बुल्हाट को थोड़ा देखिएगा। நம்முடைய அழைப்பை கொஞ்சம் பாருங்கள். वहां पर 29वां पद में यूं लिखा है, 29வது வசனத்துல இப்படி எழுதி இருக்கிறது. रोमियो 8वां अध्याय का 29 पद, ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். मैं पढ़ रहा हूं। நான் வாசிக்கிறேன். क्योंकि जिन्हें उसने पहले से जान लिया है, उन्हें पहले से ठहराया भी है, और उसके पुत्र के स्वरूप में हो, ताकि वो बहुत भाइयों में पहला उठा ठहरे। தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். तो हमारा तुलना या हमारे नाप के लिए स्टैंडर्ड जो है प्रभु यीशु मसीह है, उसी के बराबर होने के लिए हमें बुलाहट है। நம்முடைய ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார், அவரை போல நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். इसी बात को ही पौलुस फिर से कहता है। இதே காரியத்தை தான் பவுல் திரும்ப ஒரு முறை எழுதுகிறார். एफिसियों की पत्री उसका 4 अध्याय, எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரத்திலே उसका 11 पद से लेकर 13 पद तक अगर पढ़िएगा, 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால், और हिंदी में 13वां पद में आता है, तमिल में 11वां पद में आता है। ஹிந்தியிலே 13ஆம் வசனத்துல வருகிற காரியம் தமிழிலே 11வது வசனத்துல வருகிறது. इसलिए मैं 13 पद को हिंदी में पढ़ रहा हूं, तमिल में 11 पद में आता है। ஆகையினாலே நான் 13ஆம் வசனத்தை இந்தியிலே வாசிக்கிறேன், அது தமிழிலே 11ஆம் வசனத்துல இருக்கிறது. क्या लिखा है? जब तक कि हम सब के सब विश्वास और परमेश्वर के पुत्र की पहचान में एक ना हो जाएं और एक सिद्ध मनुष्य न बन जाएं, और मसीह के पूरे ढील डोल तक न बढ़ जाएं। மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ओ हमारा बुल्हाट क्या है? ஓ நம்முடைய அழைப்பு இங்கே என்ன? क्यों प्रभु ने मुझे और आपको चुन लिया? ஏன் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்? मान लीजिए प्रभु यीशु मसीह इतना लंबा है, வைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து இவ்வளவு உயரமா இருக்கிறார் என்று. पवित्रता में, பரிசுத்தத்திலே உயரமானவர், धार्मिकता में, அவர் இன்னும் प्रेम में, அன்பிலே, तरस खाने में, மனதுருக்கத்திலே உயரமானவர். अगर सारी बातों में इतना दूर में है, समझ लीजिए, வைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து எல்லா இந்த குணங்களிலும் இவ்வளவு உயரத்துல இருக்கிறார் என்றால், मुझे उसके साथ तुलना करके हमें और बढ़ना है, और बढ़ना है, और बढ़ना है करके हमारे अंदर विचार आना चाहिए। நமக்குள்ளேயும் ஓ எனக்கு இன்னும் உயரமாய் போக வேண்டும், அவர் அங்கே இருக்கிறார், நான் இன்னும் போக வேண்டும், இன்னும் போக வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணங்கள் வர வேண்டும். लेकिन मनुष्य का स्वभाव क्या है? ஆனால் மனித சுபாவம் என்ன? जो अपने से नीचे जो है उसी के साथ तुलना करके मैं ठीक हूं, ठीक हूं, आत्मिक जीवन में मैं ठीक हूं, देखो वो हफ्ता में 1 बार चर्च आता, मैं 3 बार प्रार्थना करने के लिए आता हूं करके हम अपने को सोचने लगते हैं। மனிதன் தனக்கு கீழான காரியங்களில் இருக்கிறானே, தன்னை காட்டிலும் அறியாமல் மற்றவன் இருக்கிறானே, அவனை பாரு வாரத்துல ஒரு நாள் தான் சபைக்கு போறான், ஆனா நான் அப்படி இல்லை, 3 நாள் நான் போறேன். இப்படி கீழானவர்களை வைத்து ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். इसलिए
लूका 18 अध्याय में यीशु मसीह ने एक दृष्टांत को कहा था। ஆகையினால இயேசு கிறிஸ்து லூக்கா 18வது அதிகாரத்திலே ஒரு உவமையை சொன்னார். एक फरीसी जाके प्रार्थना कर रहा था, பரிசேயன் போய் ஜெபம் பண்ணும்படி போனார். उसकी प्रार्थना का थोड़ा देखिएगा। அவனுடைய ஜெபத்தை கொஞ்சம் பாருங்கள். हम जानते हैं तो भी थोड़ा देखेंगे। நாம் அறிந்திருந்தாலும் கொஞ்சம் பார்த்து விடலாமா? लूका रचित सुसमाचार उसका 18 अध्याय, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். और वहां पर 9वां पद से हम पढ़ सकते हैं। 9ஆம் வசனத்திலிருந்தே நாம் அதை வாசித்து விடலாம், வாசிக்கலாம். बहुत सुंदर ढंग से प्रभु ने शब्दों को इस्तेमाल किया है। ஆண்டவர் மிக அருமையான விதத்திலே வார்த்தைகளை போட்டிருக்கிறார். क्या कहता है वो? என்ன சொல்லுகிறான் அவன்? 9वां पद में पढ़ रहे हैं, வசனம் 9 வாசிக்கலாம். और उसने कितनों से जो अपने ऊपर भरोसा रखते थे कि हम धर्मी हैं और औरों को तुच्छ जानते थे, ये दृष्टांत कहा। அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 9वां पद को फिर से देखेंगे। 9வது வசனத்தை திரும்ப நாம் பார்க்கலாமே. कितने लोग क्या करते हैं? அநேகர் என்ன செய்றாங்க? अपने आप को अपने से नापते हैं, इसलिए अपने ऊपर भरोसा रखते। அவர்கள் தங்களை தாங்களே அளந்து விடுகிறார்கள், ஆகையினாலே தங்களிலே நம்பிக்கை வைக்கிறார்கள். और दूसरों के बारे में क्या कहते हैं? பிறரை மற்றவர்களை குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? औरों को तुच्छ जानते हैं। மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறார்கள். जिसको मैंने दिखाया है संसार के मसाला है। நான் காண்பித்தேனே, இது உலகத்தினுடைய அந்த காரியமாய் இருக்கிறது. उसकी बोली को थोड़ा देखिए, அவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். 11वां पद को देखिए। வசனம் 11. फरीसी खड़ा होकर अपने मन में यूं प्रार्थना करने लगा कि हे परमेश्वर, मैं तेरा धन्यवाद करता हूं कि मैं और मनुष्यों की नाई अंधेर करने वाला अन्यायी और व्यभिचारी नहीं हूं और न इस चुंगी लेने वाले के समान हूं। பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். प्राइसिंग ही हो रहा है, அங்க பிரைசிங் நடந்துட்டு தான் இருக்குது. परमेश्वर की प्राइसिंग नहीं हो रहा, अपने आप की प्राइसिंग। தேவனுடைய பிரைஸ் அல்ல, தன்னையே பிரைஸ் பண்ணிட்டே இருக்கிறான் அவன். 12 पद में क्या कहता है? 12வது வசனத்துல என்ன சொல்கிறான்? मैं सप्ताह में 2 बार उपवास करता हूँ, வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், अपनी सब कमाई का दसवांश देता हूँ, சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். और ये अपने को तारीफ करने के लिए डोल मचा रहा है। இவன் தன்னை தானே உயர்த்தி உயர்த்தி தன்னை குறித்தே கொட்டடிக்கிறான். क्योंकि वो अपने आप को नाप रहा है ஏனென்றால் அவன் தன்னை தானே அளக்கிறான், और अन्य लोगों को तुच्छ समझता है। பிறரை அற்பமாக எண்ணுகிறான். अगर एक रईस आदमी अन्य आदमी जो जिसके पास पैसा नहीं उसको तुच्छ समझता है। வைத்துக் கொள்ளுங்கள், பணக்காரன் இன்னொருவன் ஒண்ணுமே இல்ல அவன்ட்ட, அவனை அற்பமா எண்ணுனானா? हमारा देश में जाति को रख के मैं ऊंचा जात का हूं, मैं बावन हूं, मैं राजपूत हूं, मैं ये हूं, मैं फलाना हूं। நம்முடைய தேசத்துல இல்லாததா பெரிய ராஜபுத்திரராக இருக்கிறவன், பெரிய உயர்ந்த ஜாதி, நான் அப்படிப்பட்ட ஜாதி, நான் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறது இல்லையா? ये डोम है, ये पासवान है, मुशार है, हम। இவன் பாஸ்வான, இவன் முசார் ஜாதியை சேர்ந்தவன், நான் அப்படின்னு சொல்லி பார்க்கலையா? अगर आपके सामने कोई ऐसा बोलेगा मैं खुया परिवार से आया हूं, मालूम है, யாராவது உங்க முன்ன வந்துட்டு, ஏய் உனக்கு தெரியுமா நான் எந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் சொல்லி அப்படி சொன்னானா? आप लोगों को मैं एक बात सिखा रहा हूं। நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இப்பொழுது கற்றுக் கொடுக்க போறேன். एक ब्लेड ले लीजिएगा, ஒரு பிளேடு எடுத்துக்கிடுங்க, उसका हाथ पकड़ लीजिएगा, அவனுடைய கையை பிடிச்சிருங்க. अपने हाथ का पहले काटिएगा, முதலாவது உங்க கையை வெட்டுங்க, फिर उसका हाथ का काटिएगा। திரும்ப அவன் கரத்தையும் வெட்டுங்க. अभी बतलाओ कौन किसका खून सही है सही नहीं है, बतलाओ ना। இப்போ அவன்கிட்ட சொல்லணும், சொல்லுப்பா யார் ரத்தம் சரியா இருக்கு, யார் ரத்தம் சரியா இல்ல சொல்லு. अगर तुम्हारा एक्सीडेंट हो गया, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு சொன்னா, तुम्हारा O प्लस है, मेरा भी O प्लस है, मेरा खून तुम्हारे अंदर चढ़ेगा ही। O प्लस நீயும் இருக்கிற, நானும் அந்த பிளட் குரூப்ல O பிளஸ் இருக்கிறேன், என்னுடைய O பிளஸ் உனக்குள்ள ஏறத்தான் செய்யும். बाहर जाके मत बताइएगा अंकल हम लोगों को सिखाएं काटने के लिए। வெளியே போய் சொல்லிறாங்க யார்ட்டையும், அங்கிள் இப்படி பிளேட வச்சு கட் பண்ண காட்டுங்க. इसलिए मैंने कहा पहले अपने का काटो फिर उसको काटो। ஆகையால முதலாவது நான் சொன்ன, முதலாவது ஒன்ன நீ வெட்டணும், ரெண்டாவது அவங்க கையை நீ வெட்டணும். हम कई लोगों का गवाही सुने हैं, நாம் अनेகருடைய சாட்சியை கேட்டிருக்கோம். मैं ब्राह्मण परिवार से आया हूं, பிராமண குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன், मैं राजपूत परिवार से आया हूं। ராஜபுத்திர குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறேன்.
अरे तुम किसी परिवार से आए, पापी के परिवार से आए हो। அப்பா எந்த குடும்பத்திலிருந்து வந்தானே? நீ பாவிகளின் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற. ये पहला आदम के परिवार से आए हो। முதலாவது ஆதாம் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற. इसको पहले समझ लो। முதல்ல அத நீ புரிஞ்சுக்க. हमारे अंदर घमंड करने के लिए कई बातें हैं। நமக்குள்ளே பெருமை அடிக்க अनेक காரியங்கள் இருக்கும். कोई कहेगा मेरा दादा मैसूर का महाराजा था। சிலர் சொல்லுவாங்க என்னுடைய தாத்தா மைசூர் மகாராஜா. अरे कौन जाने तुम्हारा दादा मैसूर का महाराजा, लेकिन तुम तो चपरासी है। அப்பா நீ மகாராஜான்னு சொல்ற, உங்க தாத்தா வர நீ பியூனால இருக்க. बहुत बार हम घमंड करते हैं बेमतलब का, வெறும் ஒரு சப்பு இல்லாம சரக்கு இல்லாம பெருமை அடிச்சிட்டு நடக்கிறோம். लेकिन जब मैं अपना प्रभु को देखता हूं, ஒரு நாளிலே ஆனால் நானோ என் ஆண்டவராய் பார்க்கும்போது मैं मुंह के बल गिर के कहता हूं, அவன் முன்பதாக தாழ விழுந்து சொல்கிறேன். मैं शुरू में ये गीत लिखा था। நான் ஆரம்பத்தில் எழுதின ஒரு பாடல் இருக்கிறது. जब बिहार में आया था मैंने हिंदी में इस गीत को लिखा। बिहारக்கு வந்த பிறகு हिंदीல இந்த பாடல் எழுதினேன். तेरे ही समान होने के लिए मेरे मन में काम कर तू प्रभु, तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर तू प्रभु। ये सचमुच में एक प्रार्थना का गीत मेरे मन से निकला था। இந்த உம்மை போல என்னை மாற்றும் கிரியை செய்யும் என்ற பாடல் என்னுடைய உள்ளத்திலிருந்து உண்மையிலே வெளிவந்தது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस सवेरे के आराधना में आए हुए सारे लोगों को मैं याद दिलाने के लिए चाहता हूं। காலை ஆராதனையில் வந்திருக்கிற எல்லாருக்கும் நினைப்பூட்டுகிறேன். जब हम दूसरों को अपने से नीचे स्तर वालों से कंपेयर करने लगते हैं, நாம் பிறரை நம்மை காட்டிலும் கீழாக இருக்கிறவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற வேளையிலே अपने आप को नापते हैं, அல்லது நாம் நம்மை வைத்தே நம்மை அளக்கிற வேளையிலே या हम प्रभु से नापते हैं, फर्क दिखाई पड़ेगा। நாம் எப்பொழுது வித்தியாசத்தை காண முடியும் என்று சொன்னால் தேவன் ஆண்டவரை வைத்து நம்மை அளக்கிற வேளையிலே. संसार ऐसे ही लोगों को नपाता है। இந்த உலகம் அப்படித்தான் ஜனங்களை அளக்கிறது. बेस्ट चीफ मिनिस्टर आज कहा जाए, ஆனா இன்றைக்கு பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லி मैं சொல்லப்பட்டால் आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक अनपढ़ आदमी जिसका नाम कामराज, ஒரு படிப்பறிவில்லாதவர், அவருடைய பெயர் காமராஜ். उन्होंने एलिमेंट्री स्कूल पास नहीं किया, அவர் எலிமெண்டரி ஸ்கூல் படிப்பு முடிக்கல. but he was the best chief minister of Tamil Nadu until today. आज तक की जितने चीफ मिनिस्टर्स है उनमें से सबसे बेस्ट वो कामराजर रहे. पढ़ाई नहीं परंतु ख्याल लोगों को ऊंचे स्थान में करता है। படிப்பல்ல ஜனங்களை குறித்ததான பாசமும் கரிசனையும் அந்த மனிதரை மேலே கொண்டு போயிடுச்சு. ध्यान से सुनिएगा, நன்றாக கவனியுங்கள். कोई डिग्री नहीं रहे कोई बात नहीं, டிகிரி இருக்குதோ இல்லையோ பரவாயில்ல, कोई बहुत बड़ा पढ़ाई नहीं रहे कोई बात नहीं, பெரிய படிப்பு நான் படிக்கலையா பரவாயில்ல, लेकिन अन्य लोगों के लिए जिसके दिल में नरम है और प्यार है, ख्याल है, वो बड़ा आदमी है। ஆனால் பிறரை குறித்து ஒரு மிருதுவான சுபாவம் உடையவன், அழுகிறவன், பாசத்தோடு வருகிறவன், அவன் ஒரு பெரிய மனிதனாய் போவான். मैं इसलिए इस उदाहरण का कहा, நான் ஏன் இந்த உதாரணத்தை சொன்னேன் தெரியும்? चाहे पॉलिटिक्स क्यों न हो, அரசியல்னா என்ன, या गवर्नमेंट में क्यों न हो, அரசாங்கம்னா என்ன, या सेवकाई में क्यों न हो, ஊழியத்துல தான் என்ன, जिसके दिल में लोगों के लिए प्यार और मोहब्बत है, वो ऊंचे स्थानों में आने में कोई तकलीफ नहीं। யாருடைய உள்ளத்துல ஜனங்களை குறித்து மனதுருக்கமும் பாசமும் அன்பும் இருக்குமோ அவர்கள் மேலே வருவதிலே தடையே இல்லை. मेरा यीशु कौन है? என்னுடைய இயேசு யார்? पतरस ने गत्सेमने बगीचा में अपना तलवार उठा के अपने बांधने वालों को पकड़ने वाला का कान काट दिया। பேதுரு என்பவன் அந்த கெத்செமனே தோட்டத்திலே போர் வீரனுடைய ஒருவனுடைய வலது காதரை வெட்டினான். बांधा हुआ हाथ, கை கட்டப்பட்டிருக்கிறது. यीशु मसीह हाथ बांधा हुआ है। இயேசுவுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. पतरस गुस्सा में आके सिर को तो मारने के लिए चाहा, लेकिन कान खत्म हो गया। பேதுரு கோபத்துல வந்தவன் தலையில போட நினைச்சவன், ஆனா காதை வெட்டி எடுத்துட்டான். लेकिन मेरा प्रभु ஆனால் என் ஆண்டவரோ यीशु मसीह இயேசு கிறிஸ்து बांधा हुआ हाथ से கைகள் கட்டப்பட்டவராய், उसका कान को उठा के கைகள் கட்டப்பட்டவராய் அந்த காதை उसके எடுத்தார். अपने जगह में लगा के அதை தன்னுடைய அந்த இடத்துல பொருத்தி चंगा किया है। அந்த மனிதனை சுகப்படுத்தினார். वहां भी उसकी तरस खाने की स्वभाव मिठा नहीं है। இங்கேயும் இயேசுவினுடைய மனதுருக்கம் மறைந்து போகவில்லை. विश्वास करने वाले एक जोरदार थाली बजा के प्रभु को धन्यवाद करें। விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? उसी के डील डोल में बढ़ने के लिए मुझे बताया गया है। அந்த குணம், அந்த உள்ளம், அதை நோக்கி நானும் மேலே
போய் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். अगर हम उसके समान होने के लिए विचार रखेंगे, அவரை போல மாற எண்ணமுடையவர்களாய் இருப்போம் என்றால் दुनिया की बातें जाते रहेंगी. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை விட்டு போய்கிட்டே हम இருக்கும். मिलके गाएंगे संसार को छोड़ के सालिब को लेके. இணைந்து பாடுவோம், உலகத்தை விட்டு சிலுவையின் முன்னே. के बाद चले आता है आंख की अभिलाषा. அதற்கு பின்பதாக வருகிறது கண்களின் இச்சை. ध्यान से सुनिए, நன்றாய் கவனியுங்கள். आंख की अभिलाषा. கண்களின் இச்சை. आंख हमारे लिए क्या है? கண் நமக்கு எப்படி இருக்கிறது? खिड़की है, அது ஜன்னல், विंडो. விண்டோ. विंडो आने से तुरंत लोगों को गूगल का विंडो ही याद आता है. விண்டோன்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கு கூகுள் விண்டோ தான் ஞாபகத்துக்கு வந்துரும். आप खिड़की खोलने से कमरा अंदर देखेंगे या कमरा से बाहर देखेंगे? நீங்கள் ஜன்னலை திறந்த உடனே வீட்டுக்கு உள்ள பாப்பீங்களா இல்ல வீட்டுக்கு வெளியே என்ன இருக்குன்னு பாப்பீங்களா? बाहर. खिड़की को खोलने के मतलब बाहर देखने के चक्कर में. ஓ, ஜன்னலை திறக்கறான்னு சொன்னா அவன் வெளியே பார்க்கறான்னு அர்த்தம். मान लीजिए मैं एक कमरा में बंद हूँ, மாய்த்துக் கொள்ளுங்க, ஒரு அறைக்குள்ள நான் இப்பொழுது அடைபட்டிருக்கிறேன். मुझे आवाज सुनाई पड़ रहा है, எனக்கு எங்கேயோ ஒரு சத்தம் வருது, அப்படி கேக்குது. किसी का जो पायल का आवाज चिंग 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 चिंग. யாரோ ஒருடைய கொலுசு சத்தம் சிங் சிங்னு எனக்கு காதுல விழுது. मैं क्या करूँगा, आधा खिड़की खोल के कौन जा रहा है? உடனே பாதி ஜன்னலை திறந்து போறது யாரு? अगर कोई हा 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 करके जा रहा है, யாராவது ஒரு ஹா ஹா ஹான்னு சொல்லிட்டு போனானா पूरा खिड़की खोल के देखेंगे कौन है रे? முழு ஜன்னலையும் திறந்து பாப்பே, யாருடா அது? बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள். आप ही के बारे में कहा जा உங்களை रहा குறித்து தான் சொல்லப்பட்டுட்டே இருக்குது. है. जो हमारा मन पसंद के किसी का आवाज सुनेंगे धीरे से देखें. மனது பிடித்த யாராவது ஒருடைய சத்தம் கேட்டு சொன்னா இப்படி 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 लड़की பாப்போம். लोगों को बहुत शर्म लगे, ऐसे बंद कर रही है अपने को. थोड़ा सा देखेंगे. கொஞ்சம் அப்படி நமக்கு பிடிச்ச ஆளு போச்சு சொன்னா ठीक. சரி. ये आंख की अभिलाषा का मतलब क्या होता है? இந்த கண்களின் இச்சை என்றால் அர்த்தம் என்ன? जरूर हम सारी बातों को तो देखते हैं, எல்லா காரியங்களையும் நம்ம கண்களால பார்க்கிறோம். और आजकल कई जगहों में रेप होता है. இன்றைக்கு अनेक இடங்களிலே ரேப் நடக்கிறது. इस बात के बारे में बहुत बहस होता है दुनिया में. இதை குறித்து உலகத்துல நிறைய சச்சரவு அல்லது விவாதங்கள் போயிட்டு இருக்கு. रोज पेपर में, रोज न्यूज में, रोज टीवी में ये रेप हो गया, ये लड़की रेप हो गया, ये 17 साल की रेप हो गई, ये 15 साल की रेप हो गई. कई न्यूज रोज आता है. அநேக தினந்தோறும் பாத்தீங்க சொன்னா இந்த பெண் இப்படியாக கெடுக்கப்பட்டால், அங்கே ஒரு ரேப் ஆயிடுச்சு, உலகத்துல அங்க இங்க சொல்லிட்டு ஒரே ரேப் நியூஸா நிறைய இருக்கும். संसार के लोगों का आंकड़ा से ये पता चलता है. இந்த உலகத்தினுடைய கணக்கெடுப்பு, அவங்க கணக்கெடுப்பு வைத்திருக்கிறார்களே, அதுல இருந்து அறிகிறது என்ன? एवरी 6 सेकंड में एक रेप होता है हिंदुस्तान में. இந்தியாவிலே 6 செகண்டுக்கு ஒருவள் ரேப் பண்ணப்படுகிறாள். अगर आप 6 गिनेंगे तब तक में एक लड़की का रेप हो गया कहीं. 1 2ன்னு சொல்லி 6 எண்ணுக்கு முன்னாடி ஒருவர் ரேப் பண்ணப்பட்டாள். इसके बारे में कई मंत्री लोग और अन्य लोग भाषण देते हैं. இதை குறித்து अनेक மந்திரிமார்களோ இன்னும் பிறரோ இப்படியாக அவர்கள் பேசுவார்கள். कई मंत्री लोग इस प्रकार कहते हैं, अनेक மந்திரிமார்கள் இப்படி சொல்கிறது என்ன தெரியுமா? लड़की लोग जो हैं ठीक से कपड़ा पहनती नहीं है, इसलिए रेप ज्यादा हो गया है. இந்த பெண்கள் எல்லாம் சரியா உடுப்பு உடுக்காம இருக்கிறதுனால, Dress சரியா போடாததுனால ரேப் நடக்குது. ये लड़के लोगों के ऊपर भी निर्भर है. இது பிள்ளைகள், அது வாலிப பசங்களுக்குள்ளேயும் இது பொருந்தும். कई लोगों की भाषण में ये सुनेंगे, அநேகருடைய பேச்சு அல்லது அநேகருடைய அந்த பேச்சு பேசுறவங்க இருக்கிறாங்களே, அவர்கள் இப்படியாக சொல்லி இருக்கிறாங்க, अरे तुम ठीक से पहना करो, तुम रेप नहीं किए ஏ जाएंगे. நீ சரியா ஆடைய உடுத்துப்பா, உனக்கு ரேப் நடக்காது. लेकिन वही पॉलिटिशियन बतलाता है, ஆனா அதே பாலிட்டிஷியன் என்ன சொல்றான்னு சொன்னா, मुश्किल मुस्लिम लड़की लोग ऊपर से नीचे तक बुर्का पहन के जाती है, ये विरोध है, ये कॉलेज का नियम नहीं है करके बोलता है. அதாவது முஸ்லிம் பெண் பிள்ளைகள் மேலே இருந்து இப்படியாக எல்லாம் மூடிட்டு போகும்போது அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இது காலேஜுடைய சட்டத்திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது, இப்படி போக கூடாது என்று சொல்கிறார்கள். सलवार कमीज या स्कर्ट पहन के लड़की आएगी तो भी बोलते हैं. சல்வார் கமீஸ் போட்டுட்டு அப்படி வந்தாலும் சொல்லுவாங்க.
अब बुर्का पहन के पूरा डाम के जाते हैं तो भी बोलते हैं। அல்லது முஸ்லிம்கள் வர்றது போல முழுவதுமாய் முகத்தை மறைச்சிக்கிட்டு கீழே வரைக்கும் தொங்க விட்டு போனாலும் ஜனங்கள் பேசுறாங்க. अब बिहार स्टाइल से साड़ी पहन के पूरा डाम के जाएंगे तो भी बोलता है। பீகார் ஸ்டைல்ல எல்லாரும் நல்ல சேலையை வச்சு மறைச்சு மூடி எடுத்துக்கிட்டு போனாலும் பேசுறான். या बॉलीवुड के स्टाइल में खोल के जाती है तो भी बोलता है। ஆனா பாலிவுட் ஸ்டைல்ல எல்லாத்தையும் திறந்துட்டு போனாலும் கூட அவன் பேசுறான். अरे तब क्या करेंगे भैया? அப்ப அப்படின்னா என்னத்தான் செய்வது? आप लोग हमसे पूछेंगे कैसा ड्रेस पहनना चाहिए। சரி, நீங்க ஏன்ட்ட கேட்கலாம் அப்படின்னா ட்ரெஸ் எப்படி தான் போடுறது? हमारे शर्ट में बटन दिया गया है। என்னுடைய ஷர்ட்ல பட்டன் கொடுக்கப்பட்டிருக்குது. ठंडा का समय ऊपर का बटन तक मैं लगा देता हूँ। அந்த குளிர் காலம் வரும்பொழுது மேல வரைக்கும் உள்ள பட்டன் வரைக்கும் நான் போட்டுருவேன். गर्मी होने से एक बटन खोलता हूँ। நான் கொஞ்சம் சூடு வெப்பம் இருக்கும் பொழுது மேல உள்ள ஒரு பட்டனை மட்டும் அப்படி திறந்திருப்பேன். ज्यादा पसीना होने से एक और बटन खोल देता हूँ। ரொம்ப வேர்த்து விறுவிறுக்குதுன்னு சொன்னா இன்னொரு பட்டனையும் திறந்துருவேன். अगर कोई लड़का को आप ठंडे में चारे बटन खोल के दिलेगा, आप क्या कहेंगे? ये किसको आकर्षित करने के चक्कर में है? வைத்துக் கொள்ளுங்கள், ஹீரோ ஒரு வாலிபன், ஒரு பையன் குளிர்ந்த காலம், குளிர் அடிக்குது, அவங்க எல்லாம் பட்டனை திறந்துக்கிட்டு அப்படி போறான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? वो अपने का हीरो समझता है। அவன் தன்னை ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கான். हीरो है या जीरो है मुझे मालूम नहीं। ஹீரோவா அவன் ஜீரோவா நான் இப்ப எனக்கு தெரியாது. அது वो सोचता है खोल के चलेंगे तभी लड़की लोगों का नजर मेरे ऊपर पड़ेगा। அவன் நினைக்கிறது என்ன, இப்படி திறந்து போட்டு இப்படி பட்டன்ல திறந்து போட்டாதான் பொம்பளை பிள்ளைங்க என்னைய பாப்பாங்க. उसी सिद्धांत को लड़की लोग भी बोलते हैं, खोल के जाएंगे तभी हमको देखेंगे। அதுதானே பெண் பிள்ளைங்களும் செய்யறாங்க. சரி, இது எப்படி கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இல்ல திறந்துட்டு போனாதானே அவங்களும் என்னை பாப்பாங்கன்னு சொல்லி तो कुछ लोग जरूर मुझे लोग देखेंगे करके ही कपड़ा पहनते हैं। சிலர் ஏன் ட்ரெஸ் போடுறாங்க சொன்னா என்ன மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி ட்ரெஸ் போடுறாங்க. मैं कई लड़कियों को देखा, நான் अनेक பெண் பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். कैसा है? எப்படி रास्ता में जाते समय इधर देखेंगे उधर देखेंगे उधर देखेंगे उधर देखेंगे उधर देखेंगे, क्योंकि कोई देख रहा है कि नहीं है, इसको देखने के चक्कर में ही ये इधर देख रहे उधर देखिए। आंख जो है मछली यहाँ से उधर उधर से इधर, मछली जैसा हमारे तमिल में कहते हैं खयल विली डांस करता है। பெண் பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். ரோட்ல போகும்போது அவங்க கண்ணு இங்கே இங்கேயும் அப்படி பார்த்துக்கிட்டே போவோம், காத்துக்கிட்டே போவோம். ஏன் அப்படி பார்த்துட்டே போகுது? யாராவது என்ன பார்க்கணும் அல்லது என்னையாவது பார்க்குறாங்களா அந்த எண்ணத்திலே போயிட்டு இருப்பாங்க. मैं इस विवाद में नहीं आता। இப்பொழுது நான் அந்த விவாதத்துக்குள்ள வரல. कोई लड़की नहीं चाहती होगी कि मुझे देख के मुझे ब्रश करे। எந்த ஒரு பெண்ணோ பெண் பிள்ளையோ விரும்பவே மாட்டாங்க, யாரும் என்னை பார்த்து என்னை கெடுக்குன்னு சொல்லி யாரும் விரும்ப மாட்டாங்க. मुझे रैप करने के लिए मैं कपड़ा पहनती हूं करके कोई नहीं चाहता। என்ன ரேப் பண்றதுக்கு நான் இப்படி கப்படா ட்ரெஸ் போட்டுருக்க சொல்லி யாருமே நினைக்க மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. लेकिन उन्होंने सिनेमा स्टार की कुछ बातों को देख लिए, इसलिए ऐश्वर्या राय बनने के चक्कर में कभी कभी उसी में लपेट में आ जाती। ஆனா சினிமா ஸ்டாருடைய காரியங்களை பார்த்ததுனால சில நேரத்துல இந்த ஐஸ்வர்யா ராயுடைய மோகத்துல அதுல அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க. दुनिया के मोह में वे चले आते हैं। அந்த உலகத்தின் மாயைக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. लेकिन बीते दिनों में मैंने कहा संसार के सदृश मत बनो। ஆனா கடந்த நாட்களில் நான் சொன்னேனே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்கள். तो आप कहेंगे अंकुर अंकुर हमको परमेश्वर ने दो दो आंखें दी, एक नहीं दिया, दो दो दिया है। நீங்கள் உடனே சொல்லலாம், அங்கிள் அங்கிளுக்கு ஆண்டவர் ஒரு கண்ணை மட்டும் கொடுக்கல, ரெண்டு கண்களை கொடுத்திருக்கிறாரு. इसलिए मुझे देखना भी तो है। ஆகையால நான் பார்க்கணும் இல்லையா? जवान लोग कहते हैं मुझे देखना तो है। வாலிபர்கள் நினைக்கிறாங்க நான் பார்க்கணும்ல, கண்ணு இருக்குல்ல. जब मैं एक और लड़का के देखता हूँ तो बहुत सुंदर लड़का है, நான் இன்னொரு பையனை பார்க்கும் பொழுது அழகான பையன் சொல்லி நினைக்கிறேன். मेरा मन मेरे आंख के पीछे नहीं पड़ता है, என்னுடைய மனசு என்னுடைய கண்ணுக்கு பின்னால அடிச்சிட்டு போகாது. परंतु ஆனால் अगर मैं किसी भी लड़की को बुर्का पहने या सलवार कमीज पहने, मुझे अगर मालूम हो गया लड़की भीतर है, बुढ़ी भी होगी कोई बात नहीं, लेकिन लड़की है तो मेरा मन भी ततक 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 करता है. ஆனா நான் ஒரு ஆண் அல்லது பையன், ஒரு பெண், அந்த பெண்ணு வந்து என்னதான் வயது கிழவியோ யாரோ என்னதான் இருக்கட்டுமே முழுசு மூடிக்கிட்டே தான் போறான். ஆனா அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த காரியங்கள் உருவத்தை பார்த்த உடனே உள்ள இருக்கிற மனசு அடிச்சுக்கிட்டே கிடக்கும். बुर्का के अंदर बुढ़िया है, 65 उम्र की है, உள்ளே தலையை எல்லாம் மூடிட்டு போறாளே, உள்ள இருக்கிற ஒரு 65 வயது உள்ள ஒரு வயதான கிழவி. आप 25 साल के हैं, நீங்க வயது 25. वो आपको पोता समझ के ट्रेन में आके बगल में बैठ गई. அவள் உங்களை பேரப்பிள்ளைன்னு நினைச்சு ட்ரெயின்ல உங்க பக்கத்துல வந்து அவங்க உட்கார்ந்துட்டாங்க. ऊपर से लेकर नीचे तक बुर्का पानी है, மேல இருந்து கீழே வர முகத்தை மறைச்சு அவங்க போறாங்க. बगल वाला से पूछा आपका दिल कैसा धड़कता है, थोड़ा पूछे ना. இப்ப கேளுங்க, உங்க உள்ளம் எப்படி கத கத கதன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும், நீங்க கேளுங்க. உங்களை यहाँ பக்கத்துல உள்ள பார்த்து बुढ़ा आदमी तो चेहरा का नहीं करता है, लेकिन उस तरफ घूम के बैठा है.
ஆனா ஒரு வயதான ஒரு மனுஷன் लड़की அவன் लोगों முகத்தை में காட்டல, முகத்தை இங்க திருப்பி வச்சுட்டு ஒரு வயதான ஆளு இப்படி உட்கார்ந்திருக்காரு. இப்ப பெண் பிள்ளைங்களை एक சொல்லுங்க. अच्छा से काउबॉय का टोपी पहना है, மேல ஒரு கவு பாய் மாதிரி அழகா ஒரு தொப்பியை போட்டிருக்கான் அந்த ஆளு. बाल नहीं है इसलिए छिपाने के लिए ऐसा पहना है, முடியும் வழுக்கு தலையா இருப்பதனால மறைக்கிறக்கா தொப்பியை போட்டு உட்கார்ந்துக்க அந்த வயதான ஆளு. लेकिन पीटर इंग्लैंड का शर्ट पहना है, பீட்டர் எங்களுடைய ஷார்ட்டை போட்டுட்டு அப்படி உட்கார்ந்திருக்கிறாரு. और एकदम ट्रिम है, ட்ரிம் நல்லா உட்கார்ந்திருக்கான் அந்த अच्छा ஆளு. से सेंट रखा है, சென்ட போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. एकदम चकाचक सेंट लगाया है। நல்ல வாசனை கொண்டு வருகிற சென்ட போட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. आपको दूसरा जगह नहीं मिली, इधर घूम के बैठने के लिए एक सीट मिला, लेकिन आपका और उनका पीठ जो है सटने की जगह पर है। உங்களுக்கு வேற எங்கேயும் சீட் கிடைக்கல, இங்கே ஒரு சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. இங்க முகத்தெல்லாம் பார்க்கல, ஆனா உங்களுடைய முதுகும் அவருடைய முதுகும் தோடுற மாதிரி உள்ள இடத்துல நீங்க வந்துட்டீங்க. जब ड्राइवर ब्रेक मारता है तो आप भी उसके साथ सट जाते हैं, फिर वो सटता है, फिर थोड़ा उकड़ कबड़ में जाता है, थोड़ा रगड़ जाता है। लड़की लोग आपका दिल कैसे तड़कता है थोड़ा बताइए ना। இப்போ பெண் பிள்ளைங்களாம் சொல்லுங்க, அந்த டிரைவர் பிரேக் அடிக்கிறா, டப்புன்னு அடிக்கும் பொழுது எந்தோ காரணமா தெரியாம உங்க முதுகும் அந்த அவருடைய முதுகும் அப்படி தட்டுது ஒட்டுது, அப்படிங்கும்போது உங்க உள்ளம் எப்படி அடிச்சிட்டு இருக்கும் நீங்க சொல்லுங்க இப்போ பதில். मैं नहीं जानता हूँ क्योंकि मैं लड़की नहीं हूँ। Somehow God made male and female to attract each other. किसी न किसी प्रकार परमेश्वर की उस बनावट में ये पाई जाती है कि एक दूसरे के मेल और फीमेल अट्रैक्ट करने का यह चाहे ड्रेस अट्रैक्ट नहीं करें, ஒருவேளை ட்ரெஸ் இருக்கிறதே அந்த ட்ரெஸ் அட்ராக்ட் பண்ணாம இருக்கலாம், लेकिन ये आकर्षण हमारे बदन से नहीं निकाला गया है। ஆனால் இந்த இழுக்கிற காரியம் இருக்கிறதே அந்த காரியம் நம்முடைய சரீரத்திலிருந்து எடுத்து போடவில்லை. तब हमें क्या करना है? அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? हम संसार के ऊपर विजय प्राप्त करने के लिए क्या करना है? உலகத்தின் மேலே நான் ஜெயம் கொள்ள நான் செய்ய வேண்டியது என்ன? ध्यान से सुनिए, நன்றாய் கவனியுங்கள், मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திறவுங்கள். नीति वचन। நீதிமொழிகள், नीति वचन की किताब में सुलेमान बहुत अच्छा से लिखता है। நீதிமொழிகளுடைய புத்தகத்திலே சாலமோன் மிக நன்றாய் எழுதுகிறான். इसका अनुभव को हम लोगों को ग्रहण करना जरूरी है, क्योंकि उसने 1000 बार शादी किया। அவன் 1000 முறை திருமணம் செய்தவன் ஆகினாலே அவன் அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. वहां पर क्या लिखा है? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 4 अध्याय का 25वां पद, 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். नीति वचन 4 अध्याय का 25वां पद, நீதிமொழிகள் 4:25. तेरी आंखें सामने ही की ओर लगी रहे। உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. हिंदी में ही बहुत सुंदर ढंग से लिखा है। இந்தியில தான் மிக தெளிவாய் அழகா எழுதி இருக்குது. बगल वाला का हाथ पकड़ के उसकी आंखों को देख के बोलिए मेरे पीछे। பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து கண்களை அவருடைய கண்களை பார்த்து என் பின்னால சொல்லுங்க. तेरी आंखें सामने ही की ओर लगी रहे, तेरी पलकें आगे की ओर खुली रहें। உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. इसलिए लड़की लोग थोड़ा सा याद रखो, टक 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 ये नहीं, इधर थोड़ा सा ब्रेक लगाना पड़ेगा, या आंख में भी टिक 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 नहीं, सीधा देखो। பெண் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிங்க, இப்படி இப்படி பார்க்கக்கூடாது, இங்கே பிரேக் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி கண்ணையும் கூட இங்கே இங்கேயும் பார்க்க வேண்டிய இல்லாமல் நேராக பார்க்கணும். एक जवान हमसे आके बातचीत किया, प्रार्थना कीजिए अंकल। ஒரு வாலிபன் வந்தான், என்னிடத்துல பேசினா, अंकल எனக்காக ஜெபிங்கன்னு அந்த வாலிபன் சொன்னான். मैंने पूछा किस बात के लिए प्रार्थना करें? நான் கேட்ட என்ன விஷயம்ப்பா, ஜெப விண்ணப்பம் என்ன? बार बार परीक्षा में हार जाते हैं। திரும்ப திரும்ப சோதனையிலே விழுந்து போறேன். मैंने सोचा स्कूल की परीक्षा में। நான் நினைச்சேன் பரீட்சைன்னு சொன்ன உடனே ஸ்கூல் பரீட்சையா இருக்குமோன்னு சொல்லி. अंकल இல்ல ஸ்கூல் பரீட்சைலாம் இல்ல, उस परीक्षा में அந்த பரீட்சை அந்த बोल नहीं रहा था, பரீட்சை. मैं समझ गया। நான் உடனே புரிஞ்சுக்கிட்டேன் அவன் சொன்ன விதத்திலேயே. मैंने क्या पूछा उससे, क्या पूछा? நான் கேட்டேன் என்ன சொல்லுப்பா. जब कोई लड़की ऐसे ही करती है ना, तो ऐसा लगता है कि बंसी लाके खींच लेती मुझे। ஒரு ஒரு பெண்ணு ஸ்கூல்ல எங்கே போகும்போதும் பார்த்துட்டானா, சைடில் பார்த்துட்டானா, பார்த்துட்டு அப்படி திரும்பினான்னா அது என்னமோ தூண்டில் போட்டு அப்படி தூக்குற மாதிரி இருக்காங்க. सच बात को करां, சொல்றது உண்மையான காரியத்தை தான் சொல்றான். लिसन, கேளுங்க, நல்லா கேளுங்க. इस वचन पर हाथ रख के प्रार्थना कीजिए। இந்த வசனத்தின் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. हे प्रभु, ஆண்டவரே, मेरी आंखें என் கண்கள் सामने ही की ओर लगी रहें, நேராகவே நோக்கட்டும்.
ताकि मैं सरक न जाऊं। நான் விலகி அல்லது வழுவி போராதபடி நடக்க. ये आंख जो है मांस या शरीर की अभिलाषाओं को उठा सकती है। இந்த கண்கள் இருக்கிறதே அந்த சரீரத்தினுடைய அல்லது கண்ணினுடைய இச்சை இருக்கிறதே அதை அப்படியே தூக்கி கொண்டு போட்டுரும். इसलिए शरीर की अभिलाषा संसार की है, प्रभु का नहीं है। ஆகையினாலே அந்த சரீரத்தின் இச்சை இருக்கிறதே அது மாம்சத்தின் இச்சை, அது தேவனுக்குரியதல்ல, உலகத்துக்குரியது. अब आप पूछेंगे இப்போ நீங்க கேட்கலாம், मुझे क्या करना है? நான் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி. मेरे साथ खोलिए, एक वचन को पढ़ के मैं खत्म करने जा रहा हूँ। என்னோட திருவங்கள் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போறேன். रोमियो उसका 8वां अध्याय 13 पद। ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம். रोमियो उसका 8वां अध्याय का 13वां पद। ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம். मैं पढ़ रहा हूं, थोड़ा ध्यान से सुनिएगा। நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கேளுங்கள். यदि तुम शरीर के अनुसार दिन काटोगे तो मरोगे, यदि आत्मा से देह की क्रियाओं को मारोगे तो जीवित रहोगे। மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். मैं नीचे की बात पर ज्यादा जोर दे के अंत करने के लिए चाहता हूं। நான் கடைசியில் கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை கொஞ்சம் அழுத்தி நான் சொல்ல விரும்புறேன். पवित्र आत्मा से देह की क्रियाओं को मारोगे तो जीवित रहोगे। பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள் அல்லது கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். सब कोई खड़े हो जाए। எல்லாரும் எழும்பி நிற்போம்.